நாடு முழுக்க போர்க்கால ஒத்திகையை தொடங்கணும் அப்படின்னு மத்திய அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் கடுமையா உத்தரவிட்டிருக்கு. அதுக்கு காரணம் கடந்த 22ஆம் தேதி காஷ்மீர் பகுதியில பெஹல்காம்ல பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்தின தாக்குதல்ல 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் உயிரிழந்திருக்காங்க. இதன் காரணமா இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே போர் பதற்றம் அதிகரிச்சிருக்கு. அதனால இதை எப்படியாவது இதை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னும் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்னும் அதுக்காகவே போர்க்கால ஒத்திகையை தொடங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போர் ஒத்திகையின் போது இந்திய விமான எல்லைக்குள்ள ஏதாவது அந்நியர்கள் உள்ள நுழைகிறாங்க அப்படின்னா அவங்கள எப்படி தாக்குறது அப்படிங்கறத பத்தியும் அந்த நேரத்துல சைரன் ஒலி எழுப்பி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு பாதுகாப்பான இடங்களுக்கு மக்களை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்திய எல்லையோரம் இருக்கிற பள்ளி மற்றும் கல்லூரிகள்ல இருக்கிற மாணவிகளுக்கு போர்க்காலங்கள்ல எப்படி செயல்படணும், எதிரிகளை எப்படி தாக்கணும், போர்ல காயமடைஞ்சவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுத்து அவங்களுக்கு எப்படி உதவி செய்யணும் அப்படின்னு இந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம் வழங்கிட்டு இருக்காங்க. இரவு நேரங்கள்ல மின்சாரங்களை துண்டிச்சு அகல் விளக்கோட ஒளியில மட்டுமே தன்னோட அன்றாட வேலைகளை எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தியும் பயிற்சி அளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பா பதுங்கு குழிகள் அப்புறம் சுரங்க பாதைகள்ல எதிரிகளுக்கு தெரியாம எப்படி அவங்க தங்கி அவங்களை எப்படி மறைமுகமா தாக்குறது அப்படிங்கறத பத்தியும் பயிற்சி அளிக்க மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கு. இந்த மாதிரி பல உத்தரவுகள் ஒரு பக்கம் மத்திய அரசு பிறப்பிச்சிருந்தாலும் பஞ்சாப், ராஜஸ்தான் இந்த மாதிரி மாநிலங்கள்ல ஏற்கனவே போர் ஒத்திகைகளை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க.